தான் கிருஷ்ணமூர்த்திகள் விசேஷமாக கொண்டாடி வருகிறார்கள். சாஸ்திரம் மேட்டூரிலே பாடசாலையிலே அத்தியாபகராக இருந்தபோது முதல் தெரியும் எனக்கு. அப்பொழுது நம்முடைய மனத்தோடு மிகுந்த ஈடுபாடு கொண்டு உள்ளவர். அவருடைய நினைவாக இப்பொழுது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த விழாவை கொண்டு விடுவது அவருக்கு மாத்திரம் ஒரு விசேஷம் அனுபவம் அல்ல, நாம் எல்லோருக்குமே ஒரு பெரிய விசேஷம். ஏனென்றால் அந்த வைதிக பரம்பரையிலேயே வந்து அதேபோல் லௌகிகமான ஆங்கிலமும் படித்து ஹிந்தியும் படித்து சம்ஸ்கிருத்திலும் சகல வல்லவனாக இருந்து வேதாந்தம், மீமாம்சை, வியாகரணம் போன்ற பல சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதை பலருக்கும் சொல்லிக் கொடுத்தும் வருகிறார்கள். ஆகவே அவர்கள் பெரியவருடைய சக்கரவர்த்தி ட்ரஸ்ட் இருக்கிறது, சந்திரசேகர் சுவாமிகள் சக்கரவர்த்தி ட்ரஸ்ட் என்று அந்த ட்ரஸ்டிலும் அவர்கள் வேத பாஷ்யம் முழுவதையும் பரீட்சை கொடுத்து அதிலேயும் தேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாபெரும் பண்டிதர் சாதுர் மாசம் இந்த வருஷம் எங்களுக்கு நேற்றுடன் முடிவடைந்தது. காஞ்சிபுரத்திலேயே நடைபெற்றது. அதற்கென வாகனம் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வாகனத்திலே விடியற்காலை 4:30 மணிக்கே எழுந்திருந்து ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் செய்து இங்கிருந்து தினந்தோறும் 5-6 பேர் அழைத்துக் கொண்டு அங்கே வந்து அவர்கள் தினந்தோறும் சுத்த சம்ஸ்கிருதத்திலும் மத்தியிலே லௌகிகளுக்கு ஆங்கிலத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் உதாரணம் சொல்வதற்கு ஹிந்தியிலும் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து மாபெரும் வித்வானாக விளங்குகிறார்கள். ஆகவேதான் அவருக்கு இன்றைய தினம் சாஸ்திர ரத்னாகரா என்ற விருதை அளித்தோம். ரத்னாகரம் என்றால் மாபெரும் சமுத்திரம், எல்லா வித ரத்னங்களும் கிடைக்கக்கூடிய இடம். பெரிய பெரிய மீன்கள், நகரங்கள், இவைகள் கூட இருக்கக்கூடிய இடம். ஆனாலும் நமக்கு நல்ல விஷயத்தை சமுதிரத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரத்னாகரம் என்ற பெயரோடு கூட இப்போது நாம் எதெல்லாம் ரத்தங்கள் எல்லாம் பார்க்கிறோமோ, வெள்ளூர் எல்லாம் பார்க்கிறோமோ, இதெல்லாம் அந்த சமுத்திரத்தில் வந்ததானாலேதான் சாஸ்திரமாகிற எல்லாவித சாஸ்திரங்களும் கற்று சேர்ந்து அடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் பரீட்சையிலே பாஸ் செய்ய வைத்து நானும் அதற்காக உழைத்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை தன் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே ஒரு நாளில்தான் சாஸ்திர ரத்னாகரா என்ற ஒரு பெரும் மாபெரும் விருதை ஸ்ரீமடம் அவருக்கு வழங்கிற்று. அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான், பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு முறை வீட்டை விட்டு காணா போயிருக்கான். என்னிடம் வந்து கேட்டார். நான் அப்பொழுது கச்சமேஸ்வர் கோவில் கைலாசநாதர் கோவில் கோவிலா ஒவ்வொரு கோவிலா பார்த்துட்டே போனேன். ஒரு கோவிலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அப்படியே ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி உட்கார்ந்தான். பார்த்த உடனே அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால கூடவே என்னோடைய வந்து அவனை சேர்த்து விட்டு இப்பொழுது பொம்பாயிலே பெரிய இன்ஸ்டிடியூட்டில் வேலை செய்கிறான். சம்ஸ்கிருத அத்தியாபகராக வேலை செய்கிறான். சயின்ஸ் விஞ்ஞானத்தில் இருக்கிறாராம். சம்ஸ்கிருதம் நல்ல விஷயம் படிச்சு தெரிஞ்சவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்புத்தர்களையும் பெற்று நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி பையன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக விளங்கக்கூடிய மாணவன். அப்படிப்பட்ட மாணவன் எல்லாம் நமக்கு இன்றைக்கு மிக மிக தேவை. இப்படிப்பட்ட நல்ல காரியங்களில் ஈடுபட்டு
வித்வானுக்குத்தான் சாஸ்திர ரத்னாகரா என்ற விதத்தை எடுத்தோம். இத்தனைக்கும் பெருமை சேர்க்க வேண்டியது அருவபான் பாடிக்கூடிய அவருடைய பெருமை. அவர் இப்படிப்பட்ட சற்புத்திரனை பெற்றதாலேதான் நமக்கு இத்தனை பாக்கியம் நமக்கு எல்லாம் கிடைத்து பூர்வ விஷயங்களையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இத்தனையும் செய்து வருகிறார்கள். ஆகவே அவருடைய வித்யா ஞானம்